ஆர்கன் கிளாக் தியரி. நம்ம அக்குபஞ்சர்ல 5 elements தியரி, இன்யாங் தியரி, ஜாங்ஃபு தியரி, ஜிங்லியோ தியரி அண்ட் ஆர்கன் கிளாக் தியரி. இந்த 5 தியரி ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே 5 elements தியரி, இன்யாங் தியரி அண்ட் ஜாங்ஃபு தியரி அண்ட் தென் ஜிங்லியோ தியரிங்கிற மெரிடியன் தியரி, மெரிடியனை பத்தி எல்லாம் படிச்சிட்டோம். ஆர்கன் கிளாக் தியரி 5வது. இந்த ஆர்கன் கிளாக் தியரியும் 5 elements தியரியும் இன்யாங் தியரியும் ஜாங்ஃபு தியரியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர் ரிலேட்டட், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஒன்றை விட்டுட்டு ஒன்றை படிக்க முடியாது, எல்லாமே இணைஞ்சுதான் இருக்கும். டைம் இருக்கட்டும், எல்லாமே. லெட் அஸ் கோ. நம்ம அதை பத்தி பார்க்கலாம் இப்ப விரிவா. வாட் இஸ் ஆர்கன் கிளாக் தியரி அண்ட் டிசிஎம்ங்கிறத பத்தி பார்ப்போம். இதுல சர்க்காடியன் ரிதம்னு ஒண்ணு இருக்கு. என்ன சர்க்காடியன் ரிதம்னா, ஒரு நாளை துவங்குனா அந்த 24 மணி நேரத்துல மனுஷன் வந்து என்னென்ன வேலை செய்யறான், எப்ப செய்யறான் அப்படிங்கிறது. இன்யாங் தியரியே நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து யாங் செட் ஆகும் 6 o'clock. நம்ம இது அது வந்து 12 o'clock ரொம்ப பீக்குக்கு போகும் மத்தியானம். அடுத்து அந்த 12 மணில இருந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இன் செட் ஆகி 6 மணிக்கு நல்லாவே இன் செட் ஆயிரும். அப்புறம் இன் செட் ஆன பிறகு ஃபுல்லா ஒரு நைட் ஓவர் நைட் வந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் இன் ஃபுல் வீக்கில் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அது காலையில 6 மணி வரைக்கும் இன் இருக்கும். அப்புறம் திரும்ப யாங் ஆகும். இது ஒரு சைக்கிள் இருக்கு இன்யாங் தியரியில. இதே மாதிரி இந்த சர்க்காடியன் ரிதமும் 24 மணி நேரத்துல நம்ம வந்து மனிதர்கள் என்னென்ன வேலை செய்யறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே இருக்கு. இது ஒரு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை சைனீஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஆர்கன் கிளாக் தியரியில அதை 2 ஹவர்ஸா பிரிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்ப சர்க்காடியன் ரிதம் அதுதான். இது வந்து நம்ம ஒரு 24 ஹவர்ஸ்ல எப்படி இருக்குன்னு 6 o'clock மார்னிங் வந்து யாங் ரைஸ் ஆகும். யாங் உங்களுக்கு தெரியும், யாங் வில் பி வெரி ஆக்டிவ், ரோபஸ்டா இருக்கும், வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இட் வில் பி லைக் அந்த டே டைம் இஸ் த யாங். அப்போ அந்த மெலட்டனின் ரிலீஸ் ஸ்டாப்ஸ். மெலட்டனின்ங்கிறது ஒரு ஹார்மோன், பீனியல் கிளாண்டு மூலமா இருக்கிறது, நமக்கு ஸ்லீப் அண்ட் வேக்குங்கிற ஒரு சைக்கிளை உண்டாக்கக்கூடியது. அந்த நேரத்துல அது ஆஃப் ஆயிரும். ஈவினிங் தான் பழையபடி சுரக்கும். அதை பத்தி விரிவா பார்க்கலாம். ஸ்டார்டிங் த டே, அப்புறம் ஹையஸ்ட் அலர்ட்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருது. இது கரெக்டா 6 o'clock வந்து 12 o'clock 10 to 12 வச்சுக்கோமே. we will be having highest alertness. 12 o'clock noon also very activities நல்லா இருக்கும், பெஸ்ட் கோஆர்டினேஷன் இருக்கும். அப்புறம் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரியாக்ஷன் டைம் வந்து ஒரு 2 o'clock 3 o'clock வந்துட்டு அப்படியே ஒரு ஆக்டிவா இருப்போம். ஆனா கொஞ்சம் சோர்வு வரும். காஃபி டைம் வந்து பூஸ்டப் ஆயிரும். திரும்பி 6 o'clock இன் செட் ஆகும். எப்படி 6 o'clock யாங் செட் ஆச்சோ அதே மாதிரி இன்னும் செட் ஆகும். அப்புறம் அதனால கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி இன் செட் ஆனவொடனே என்ன ஆகும், இன்னோட எனர்ஜி எப்படி இருக்கும், ஷீ வில் பி பாசிவ் அண்ட் ஸ்டாட்டிக், ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகாது, வில் பி வெரி ஸ்லோ இல்லையா. அப்போ வந்து we will getting very low. ஒரு எனர்ஜி வைஸா இருக்கட்டும், மென்டலா இருக்கும், ஆட்டிடியூடா இருக்கட்டும், எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும், எந்தூசியம் இருக்கட்டும், எவ்ரி திங் வில் பி வெரி 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 லோ. நமக்கு வந்து பழைய மாதிரி ஆக்டிவ்னஸ் வரவே வராது அந்த மார்னிங் வந்த மாதிரி. அப்படி என்ன பண்ணுவோம், 9 o'clock வில் ஸ்டாப் ஆல் த ஆக்டிவிட்டிஸ். 9 to 11 வந்து இது ட்ரிபிள் வார்மர் டைம். ஸோ அந்த டயத்துல கொஞ்சம் கொஞ்சமா தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுவோம். அப்பதான் மெலட்டனின், திஸ் இஸ் ஆல்ரெடி டோல்ட் தட் ஹார்மோன் ஃப்ரம் பீனியல் கிளாண்ட், இதுதான் ஸ்லீப் அவேக் சைக்கிளவே வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்குது. இட் வில் ஹெல்ப். சப்போஸ் இவங்க இந்த ஹார்மோன் என்ன பண்றாங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் ட்ரீட்டிங் இன்சோம்னியா, ஜெட் லேக், அப்புறம் ஒரு ஷிஃப்ட் ஒர்க், இந்த நேரத்துல இருந்து அந்த நேரத்துக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பி மார்னிங் நைட் செஞ்சுட்டு வந்துட்டு மார்னிங் தூக்கம் வராம போயிடுறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே இட் வில் ஹெல்ப். இதை ஓரலாவும் டேப்லெட்டா வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் பண்ணுது. பட் நேச்சுரலா மெலட்டனின் வந்து கரெக்டா ஒரு 9ல இருந்து 11 மணில இருந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப மிட் நைட் ஆகுது. அப்புறம் ரெஸ்டரேட்டிவ் ஸ்லீப் எல்லாமே திரும்பி வாங்க, ரொம்ப ரெஸ்ட் எடுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. மீள் தூக்கம்னு சொல்லலாம் அதை. அப்புறம் டீப் ஸ்லீப், அப்போ வந்து ஆழ்ந்த தூக்கம். அப்புறம் ரெம் ஸ்லீப்புங்கிறது கண்ணு வந்து உள்ள அசையும், மேல வந்து இமைகள்லாம் படப்படக்கும், அந்த மாதிரி தெரியாது, ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஸ்லீப் வந்து ஒரு ரெம் ஸ்லீப்பை பத்தி பார்த்தோம். ரெம் ஸ்லீப்புங்கிறது ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டுங்கிறது. இது கொஞ்சம் ஒரு ஸ்லீப் இட் ஒன்ட் பி தட் மச் டீப். கண்ணு வந்து உள்ள வந்து வேக வேகமா அசைஞ்சுக்கிட்டு இருக்கும்.
எனி விஷுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எதுவுமே இருக்கும், தூங்கிட்டு இருப்பீங்க ஆனால் பட் யூ வில் பி நாட் அட் தட் மச் வெரி டீப்பா இருக்காது, ஏன்னா மார்னிங் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் இதுதான் வந்து அந்த நேரத்துல அப்புறம் 6 o'clock யாங் செட் ஆகும். திஸ் இஸ் த சர்க்காடியன் ரிதம். நீங்க இது வந்து இது நேச்சுரல் இன்டர்னல் ப்ராசஸ் ரெகுலேட்ஸ் த ஸ்லீப் வேக் சைக்கிள் and repeats on each rotation of the earth roughly every 24 hours. These 24 hours rhythms are driven by a circadian clock. They have been widely observed in plants and animals. எல்லாத்துலயுமே எல்லா உயிரினங்களுமே இந்த சர்க்காடியன் ரிதத்தை ஃபாலோ பண்ணுது. காலையில எந்திரிக்குது, ஒரு ரொட்டீனா போகுது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பறவைகள்லாம் வலசை போறது 5 மணிக்கு அந்த செடி தேட போச்சுன்னா திரும்ப சாயங்காலம் 5 மணிக்கு வலசை தேடி வந்துடும். இது இந்த டயத்துக்குள்ள நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கூட சொல்லுவோம். சைனீஸ் வந்து அப்சர்வ் பண்ணாங்க, ஒரு நாளைக்கு 2 மீல்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த ரிதம் இந்த சர்க்கா ஃப்ரம் லாட்டின் இஸ் மீனிங் வந்து அரவுண்ட் அபவுட், டிஎம் மீன்ஸ் டே. இதுதான் நமக்கு சர்க்காடியன் ரிதம். இதுக்கும் இது சேம் திங், சேம் எவ்ரிதிங். நோன் அது பின்னால் உள்டாவா போட்டிருந்தது. கோஆர்டினேஷன் இஸ் 8 o'clockங்கிறது ஈவினிங் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் பிளட் ப்ரெஷர், ஹையஸ்ட் பாடி டெம்பரேச்சர், மெலட்ரின் செக்ரேட் ஸ்டார்ட்ஸ் 9 மணிக்கு. அப்புறம் பவல் மூமெண்ட் சப்ரஸ் பண்ணிடுவாங்க மிட் நைட்டு. அப்புறம் டீப்பஸ்ட் ஸ்லீப் மார்னிங் 12 மணிக்கு மேலே. அப்புறம் லோவஸ்ட் பாடி டெம்பரேச்சர் காலைல கொடுத்துருக்கு. பிளட் ப்ரெஷர் வந்து ஷார்ப் ரைஸ் இன் பிளட் ப்ரெஷர். அப்புறம் வந்து மெலட்டின் செக்ரீஷன் ஸ்டாப்ஸ். இதே தான் பவல் மூமெண்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி 7 மணிக்குள்ள. ஹையஸ்ட் டெஸ்டரான் செக்ரேட் ஆகுது, ஹையஸ்ட் அலர்ட்னஸ் அண்ட் இதே தான் சர்க்காடின்றத முதல்ல பார்த்ததே தான். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு மெரிடியன் போகுது. எப்படி போகுதுன்னா, ஆக்சுவலி ஆர்கன்ஸ் நம்ம ஜாங்ஃபுவை பத்தி பார்த்தோம், ஜாங்ஃபு பேரை பத்தி பார்த்தோம். சாலிட் ஆர்கன் அண்ட் ஹாலோ ஆர்கன். சாலிட் அண்ட் ஹாலோ ஆர்கன்கிறது நம்ம வந்து ஜாங்ஃபு ஆர்கன் மாதிரியே தான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு திஸ் ஒன் வில் பி கமிங் வாட் டு சே, நம்ம ஒரு மெரிடியன் வருது. இப்போ உதாரணத்துக்கு லங்கில் இங்கே போய் லங் 11 முடியுது. ஆனால் எங்க இருந்து லங் ஆரம்பிக்கும்? கழுத்தெலும்புல இருந்து வந்து இங்கே முடியுது. முடிஞ்சு உள்பக்கமா போய் LI1 ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் த பேர், திஸ் இஸ் ஜாங்ஃபு பேர். இது ஜாங் வந்து மெட்டல் எலிமெண்டோட ஜாங் ஆர்கன்ல லங் அண்ட் ஃபூ ஆர்கன். இந்த மாதிரியே தான் எல்லா ஆர்கனுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லை முடியிற இடம் இங்க முடிஞ்ச உடனே எஸ்டி பழையபடியும் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்டி முடியறது இங்க வந்து காலில் முடியும். அங்க இருந்து அதுக்கு அடுத்ததுல இப்படி போனீங்கன்னா ஸ்பிளீன் உள்பக்கமா போய் ஸ்பிளீன் ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த மெரிடியன்கிறது இந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, அதுதான் கிளாக் இவங்களுக்கு. அதை என்ன பண்ணிருக்காங்க, இந்த மெரிடியன் ஃப்ளோவை வச்சு 2 hours ஒவ்வொரு மெரிடியனும் 2 hours பிரிச்சிருக்காங்க. 2 hours பிரிச்சு இது ஒரு இப்ப சாதாரணமா வந்து லங் மெரிடியன்ல ஆரம்பிச்சா அது 3 to 5 அப்படிவும். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது அதோட பேர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கையில இருந்து ஆரம்பிச்சு தோள்பட்டையில இருந்து ஆரம்பிச்சு எகெயின் கையில முடியுது. திரும்ப அடுத்த லார்ஜ் இன்டெஸ்டைன் கையிலேயே தான் போகுது. ஸோ இந்த மாதிரி போறதுக்கு போயிட்டு திரும்பி லார்ஜ் இன்டெஸ்டைன் கோ அண்ட் ஃபினிஷஸ் நியர் த மூக்கு கிட்ட பண்ண உடனே அந்த கண்ணு கிட்ட இருந்து ஸ்டமக் ஆரம்பிக்குது. ஸ்டமக் வந்து திரும்பி, ஏன்னா எல்லாமே நீங்க மெரிடியன் படிச்சிருக்கீங்க, அதனால இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அஸ்யூம். அப்ப திரும்பி வந்து ஸ்டமக் மெரிடியன் வந்து காலில் வந்து 2வது டோல முடியிறப்போ அடுத்து அது பக்கத்துலேயே ஸ்பிளீனுக்கு வந்து கிரேட் டோல வந்து ஆரம்பிக்குது. ஸோ எகெயின் ஸ்பிளீன் மேலே போகுது. ஸ்பிளீன்ல இருந்து ஸ்பிளீனோட அடுத்த பேர் வந்து நமக்கு லிவர் ஆரம்பிக்கும். இப்போ இது சாரி லிவருங்கிறேன், அடுத்த மெரிடியன் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் நமக்கு அதோட ஒவ்வொரு ஸ்டமக்ல இருந்து ஸ்பிளீன் வருது. ஸோ திஸ் இஸ் த வே. ஒவ்வொரு மெரிடியனுக்கும் ஒரு கனெக்ஷன், இன்டர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து இந்த மெரிடியனோட இதை வச்சுதான் அவங்க டைம் சார்ட்டே பண்ணியிருக்காங்க. அந்த டைம் சார்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து ஒரு காமிக்கிறேன். எல்லாமே ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன்ல தென் ஆர்கன் கிளாக் தட் ரெப்ரசன்ட் த டைம் ஆஃப் த டே விச் ஆர்கன் இஸ் ஃபங்க்ஷனிங் ஆப்டிமலி ஹஸ் மோஸ்ட் எனர்ஜி. அவங்க என்ன சொல்றாங்க, 2 மணி நேரம் பிரிச்சிருக்காங்க. 12 ஆர்கனையும் திஸ் ஜாங்ஃபு ஆர்கனையும்
அதை வந்து 2 மணி நேரமா பிரிச்சிருக்காங்க. 2 மணி நேரத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, the organ clock represents the time of the day which organ is functioning optimally. Here வந்து peak hours மாதிரி, அவங்களுக்கு peak hours மாதிரி, the time for rejuvenate and everything. The time of the day correlates the flow of chi through the 12 major meridians, their respective internal organ. அது ஒரு மேஜர் மெரிடியனுடைய இன்டர்னல் ஆர்கன், மேஜர் மெரிடியனுக்கான உறுப்பு, குறிப்பிட்ட உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதுல போய் இதுக்கு இந்த இந்த டயத்துக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பீக் ஹவர்ஸ் ஆஃப் ஈச் ஆர்கன் இஸ் 2 hours. ஒவ்வொரு ஆர்கனும் 2 மணி நேரம் ரொம்ப அதிக சக்தியா இருக்குது. அதிகமான தன்னை மேம்படுத்திக்கிட்டு தனக்கு சக்தியை இன்னும் கொஞ்சம் ஊட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு டைம், அதுக்குன்னு ஒரு டைம். மற்ற நேரத்துல ஆர்கன் ஒர்க் பண்ணாதா? அந்த ஆர்கன் மற்ற நேரத்துல ஒர்க் பண்ணும், ஆனா இந்த நேரத்துல ரொம்ப அதிகமான சக்தி இருக்கும் அந்த எனர்ஜி. அதுதான் வந்து அதோட கதை. ஸோ 12 ஆர்கன் சிஸ்டம் இருக்கு, டூ ஆக்சசரி சிஸ்டம். இப்போ வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 ஆர்கனுக்கும் 12 இன்ட்டு 2 மணி நேரம் பிரிச்சு 24 மணி நேரம் நம்ம பிரிச்சிருக்கோம். அதை தான் பார்க்குறோம். 3 வந்து டைம் ஆஃப் த கார்லேஷன் as follows. 3 AM to 5 AM வந்து லங், 5 AM to 7 AM லார்ஜ் இன்டெஸ்டைன், 7 AM to 9 AM ஸ்டமக், 9 to 11 ஸ்பிளீன். எல்லாமே இது மார்னிங் ஹவர்ஸ். 11 to 1 அப்போ பிஎம் வரும்போது ஹார்ட்டுக்கு வந்து காலையிலயும் இருக்கு, மத்தியானம் வந்துடுது. திரும்பி எல்லாமே ஆஃப்டர்நூன் மதியம் ஆயிடுச்சு. 1 to 3 PM ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் 3 to 5 PM பிளாடர் அண்ட் 5 to 7 வந்து கிட்னி, 7 PM to பெரிகார்டியம், 9 to 11 வந்து ட்ரிபிள் வார்மர், 11 PM to 1 PM கால் பிளாடர், 1 to 3 AM 11. நீங்க இதை பாத்தீங்கன்னா எல்லாமே பேரா இருக்கும். அதாவது ஒரு இன் ஆர்கன் அடுத்து யாங் ஆர்கன், யாங் ஆர்கன் அடுத்து இன் ஆர்கன், அந்த அதோட இன் ஆர்கன் இருக்கும். அப்போ நீங்க பாத்தீங்க இந்த பேர் அப்படிதான் வரும். ஸோ இந்த அடுத்து ஹார்ட் வந்து இன் ஆர்கன், ஸ்பிளீன் வந்து இன் ஆர்கன், இதுவும் இன் ஆர்கன். அதுக்கு அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன் யாங் ஆர்கன், அடுத்து பிளாடர் வந்து யாங் ஆர்கன், கிட்னி வந்து இன் ஆர்கன், பெரிகார்டியம் இன் ஆர்கன், ட்ரிபிள் வார்மர் யாங் ஆர்கன், கால் பிளாடர் யாங் ஆர்கன், அது லிவர், அண்ட் எகெயின் அந்த சைக்கிள்ல லங்குக்கு வந்துடும். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா எங்க முடியுதோ அங்க இருந்து திரும்பி இது ஆரிஜினேட் ஆகும். அதை வந்து நீங்க மெரிடியன் பாத்தீங்கன்னா, சார்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு. ஸோ திஸ் இஸ் அகெயின் 3 AM to இப்படிதான் வரும். லங் மெரிடியன் போய் லார்ஜ் இன்டெஸ்டைன் போய், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டொமக்கு போய், ஸ்டொமக்கு ஸ்பிளீன்ல இருந்து ஆரம்பிச்சு, ஸ்பிளீன் வந்து ஹார்ட் மெரிடியன்ல இருந்து ஆரம்பிச்சு, அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் எகெயின் கோஸ் பிளாடர், பிளாடர்ல இருந்து கிட்னிக்கு போகுது, கிட்னில இருந்து பெரிகார்டியம் போகுது, பெரிகார்டியத்துல இருந்து ட்ரிபிள் வார்மர் போகுது, ட்ரிபிள் வார்மர் கால் பிளாடர் அண்ட் லிவர் இருந்தது. இது இஸ் த டைம் சார்ட் இஸ் கிவன் பை த சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன் டிசிஎம்ல. இது வந்து இதுபடிதான் ஒர்க் பண்ணுது அப்படின்றது அவங்களோட இது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக அந்த சைனீஸ் கிளாக், ஆர்கன் கிளாக் ரொம்ப அழகா உதவுது. again the same chart, same timing, I need not repeat again, but only one thing I have to repeat. என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் அதோடைய மெட்டல்னா அதோட எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த எலிமெண்டோடைய சொந்த புள்ளி, அதோட மெரிடியன்ல சொந்த புள்ளி ஹாரரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியா ஒரு வீடியோ பண்ணிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ லங் சேனல்ல 3 to 5 AM சொல்லியிருக்கேன், 5 to 7 AM இதுல வந்து LU8 வந்து அதோட சொந்த புள்ளி. அந்த டயத்துல LU8 மெட்டல் புள்ளிங்கிறதுனா கூட அந்த டயத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, இப்போ லங் டெஃபிஷியண்டா இருக்கு, லங்குனால ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது 3 to 5 AM வந்து ஹார்ட் பேஷண்டா இருக்கும், ஆஸ்மா பேஷண்டா இருந்தாலும் அந்த நேரத்துல ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இதே மாதிரி 5 AM to 7 AM லார்ஜ் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம், பவல் மூவ்மெண்டா இருக்கட்டும், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த டயத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இன் கேஸ் 3 to 5 AM நம்ம கொடுக்கலனா, we can go for the UB channel opposite, just 3 PM to 5 PM இருக்கும். 3 AM to 5 AM வந்து லங் சேனலுடைய ஒரிஜினல் டைம். அது நேரத்துக்கு நம்ம குடிக்க முடியாது, ஆஸ்மானால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா we can go for UB66க்கு UB சேனல்ல போய் பார்க்கலாம். 3 PM to 5 PM. அங்க வந்து எப்பவுமே வந்து ஹாரரி பாயிண்ட் வந்து டோனிஃபிகேஷன் தான், சக்தி ஊட்டுறதுக்கு மட்டும் தான் பயப்படுது. இங்க அதே மாதிரி எடுக்கும்போது இந்த ஹாரரி பாயிண்ட் தான், யூபியை தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா we will be sedating. இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஹாரரி பாயிண்ட் இதுலயே கொடுத்துருக்கேன் நான், அந்த வீடியோ பார்த்துக்காங்க. இது இல்லாம அடுத்தது இதே மாதிரி தான், ஜஸ்ட் எஸ்டி உங்களுக்கு ஸ்டமக்கு வந்து அந்த நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா 5 to 7 PM வந்து நீங்க கிட்னி கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அந்தந்த நேரத்துக்கானது அப்படிங்கிறது தான் உண்டு. அதோடைய நேரத்துல கொடுத்தீங்கன்னா டோனிஃபை பண்ணலாம். சப்போஸ் உங்களால அந்த நேரத்தை கொடுக்க முடியாது, ஆப்போசிட் டைம்ல
இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தில் செடேட் பண்ணலாம். ஸோ எனிவே உங்களுக்கு செடேட் பண்ணலையோ இது பண்ணலைனாலும் நியூட்ரலாக போடுறேன். Again same thing, same chart, same timing. Organ clock theory and acupuncture therapy is used to treat many complications for better result. Treatment according to the organ clock balance the vital energy flow in our body, so that lacking energy will gain by tonification of acupuncture points, and stagnated energy is transferred by sedation of the specific points. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செடேஷனை பற்றி இதை சொன்னேன். அதே மாதிரி எது அதிகமாக இருக்குதோ அதை வந்து செடேட் பண்ணிடலாம். இல்லை இப்போ எனர்ஜி பத்தாமல் இருக்குதோ டோனிஃபை பண்ணலாம். சிம்டம்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஆர்கன் இஸ் ஷோன் அட் த பர்டிகுலர் டைம். இட் இஸ் அன் அலார்ம் டு த பேஷண்ட் அண்ட் குட் டயக்னோசிங் பாயிண்ட் டு த. சப்போஸ் சிம்டம் இருக்கு, நான் சொன்னேன் சென்சரி ஆர்கனாக இருக்கட்டும், டங், எவ்ரி எனி திங், அந்த சிம்டம் ஆஃப் சம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, அதோட சிம்டம் இருக்குன்னா லங் மெரிடியன்னு கண்டுபிடிச்சிருவோம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்னா we can go for stomach and இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டயத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உதவும். ஸோ லங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், ரெஸ்பான்சிபிள் மூவிங் த சி. இதுதான் முதல்ல சீயை நகர்த்துது த்ரூ த மெரிடியன் அண்ட் த என்டையர் பாடி, அஸ் வெல் அஸ் ப்ரொவைடிங் இம்யூன் ப்ரொடெக்ஷன். இம்யூன் சிஸ்டத்துக்கே வந்து லங்கு தான். த்ரூ ஸ்கின்னு அண்ட் ஈவன் லங் ஆல்சோ என்வாயன்மெண்ட்ல இருந்த பேத்தஜெனிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம், நோய் காரணிகள்லாம் தடுத்து நமக்கு இம்யூனிட்டி கொடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. It is also emotionally associated with the grief. We will find that wake up during these times if you are struggling with grief or sorrow. உங்களுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸோ அதிகமான மனசுக்குள்ள அந்த இழந்திருந்தாங்கன்னா, எதையாவது இழந்திருந்தாங்கன்னா, கிரீஃப் ஸ்ட்ரைக்கனா இருந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்க அந்த நேரத்துல வந்து 3 to 5 AM தூங்க மாட்டாங்க. 3 o'clock எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அது வந்து இமோஷனலா கிரீஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்கும். இம்பேலன்ஸ் மே ஆல்சோ ஷோ அப் அஸ் வீசிங், காஃபிங் அண்ட் ஆஸ்மா, கெட்டிங் சிக் ஈஸிலி. இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வீசிங், காஃபிங், ஆஸ்மா எல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க. A day always starts with 3 AM, which is time for lungs and for most organ and the foremost organ. இது என்னன்னா, இதுதான் லங் வந்து the foremost organ. This is the first organ. நம்ம வந்து ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது திஸ் லங் வந்து அங்க வேலையே செய்யாது. பிறந்த உடனே மூச்சு திணறி அட்மாஸ்பியருக்கு ஏர் எடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட அழுதுதான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி அந்த லங்கோடைய ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் த பர்த் ஒன்லி. அது வரைக்கும் அம்மாவோட கூட தான் இருந்து அவங்களே ரெஸ்பிரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மூச்சு காத்தா அது அம்மாவோட காத்தா தான் வாங்கி. 5 to 7 next to lung time is large intestine. பவல் மூமெண்ட் எல்லாம் இருக்குது. நம்ம காலை கடனை கழிக்கணும். நேச்சுரல் காலை நம்ம எப்பவுமே நேச்சுரல் காலை வந்து இக்னோர் பண்ணவே கூடாது, அலட்சியமா இருக்கக்கூடாது. அது எப்போ கூப்பிடுதோ அப்பதான் நம்ம போக முடியும். நம்ம கூப்பிடுற நேரம் அது வராது. ஸோ இது வந்து கழிவு நீக்கம். ஏன்னா கழிவு தேக்கமே நோயின்னு சொல்றோம். அதுவும் இல்லாம மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உணேன் அப்படிதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எது வந்து வயிற்றுக்குள்ள இருந்தாலும் லோடு இருந்ததுன்னா அதை நீக்காம நீங்க சாப்பிட்டீங்கன்னா நோய் தான். அதுவும் இல்லாம லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து ஒரு பெஸ்ட் டைம் மூவ்மெண்ட் வந்து 7 to AM, 5 to 7 AM. இதுவும் இல்லாம பிசிக்கல் அண்ட் எமோஷனலி லெட்டிங் கோ ஆட்டிடியூட் தான் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு. சாதாரணமா வந்து டேக்கிங் இன் வந்து லங்குன்னா கூட ஆக்சிஜனை எடுத்துட்டு உள்ள சீயை வந்து உடம்பு பூரா பர வைக்குது. இது லெட்டிங் கோ ஆட்டிடியூட் பிசிக்கலி அண்ட் இமோஷனலி. நீங்க மனசுக்குள்ள என்ன சோகம் இருந்தாலும் சரி, வயிற்றுக்குள்ள என்ன வச்சிருந்தாலும் தேக்கம் இருந்தாலும் அது தள்ளிடணும். அதே மாதிரி மனசுக்கான சோகங்கள், ஒரு தப்பான எண்ணங்கள் என்னவா இருந்தாலும் லெட்டிங் கோ. ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நிக்க கூடாது. we have to move on. ஸோ லெட்டிங் கோ வந்து பிசிக்கலி அண்ட் இமோஷனலி வந்து இஸ் ஒர்க் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் டூரிங் திஸ் ஹவர் ஒன்லி நடக்குது. The symptom of malfunction include constipation, dry stools, or skin rash, and feeling emotionally stuck. தொண்டை அடைக்குங்கிற மாதிரி தான். ஸோ எல்லாமே ஃபீலிங் வந்து நமக்கு வந்து ஃபைல்ஸ் வர்றது எல்லாமே வந்து இது ஒரு சிம்டம்ஸ் வந்து இதோட மேல் ஃபங்க்ஷன் அர்த்தம். சரியா லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா யூ வில் பி ஹேவிங் ஆல் திஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டமக் ஆர்கன் 7 to 9 AM. So that breakfast time.
ulcer, gastritis, acidity, loss of appetite, headache are treated with relevant acupuncture points in stomach organ time. 7லேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைம். Eat like a king in the morning and eat like a prince in the afternoon and eat like a pauper in the night தான். நம்ம வந்து சாதாரணமா இப்போ சாப்பிட்றது கூட காலையில 7 மணிக்கு நீங்க 7லேருந்து 9 மணிக்குள்ள உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நல்லா ரிச்சா சாப்பிட அந்த ஹோல் டேஸ் எனர்ஜி இஸ் நவ் ஒன்லி யூ டேக்கன். நீங்க அது என்னைக்கு வந்து நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடும். முக்கால்வாசி லேடிஸ் வெயிட் போடுறதுக்கே காரணம் வந்து நைட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நைட் வந்து ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க. ஸோ எவ்ரி திங் கெட் அக்யூமுலேட்டட் ஆஃப்டர் 9 or 10 ஈவினிங்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா நைட்ல சாப்பிட்டீங்கன்னா இட் வில் பி கெட்டிங் அக்யூமுலேட்டட். 7 AM to 9 AM இஸ் வெரி ஐடியல் டைம். ஸோ அது வந்து கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க சாப்பிட்றது எப்போ ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்டமக்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் டைஜஷன் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட்ஸ். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு eat healthy and hearty breakfast. So now if out of balance, symptoms that may arise include acid refluxங்கிறது பித்தம் மேல வர்றது, அப்புறம் ஸ்டமக் அல்சர் அண்ட் பேட் பிரெத். ஏன்னா அதிகமா அசிடிட்டி இருந்தாலே வயிற்றுல இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமா ஒரு கெட்ட துர்நாற்றம் அடிக்கும் மூச்சு காத்துல. அதுதான் பேட் பிரெத்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸ்பிளீன் டைம் வந்து 9 AM to 11 AM, வெரி ஸ்பெஷல் டைம். எல்லாருமே we will feel very tired and sleepy in the indication diabetic symptom in the later life. பொதுவாக வந்து ஒரு 11 மணிக்கு வந்து டயர்ட் ஆயிடுவாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம். அது வந்து டயர்டா இருக்கிறது, ஸ்லீப்பியா இருக்கிறது வந்து அவங்களுக்கு நிச்சயமா டயபெட்டிக் வருங்கிறதுக்கான காரணம். ஸ்பிளீன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் essence of nutrients from the food transforms into the energy of transport is in other organ system. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்தோம் மெரிடியன்ல. ஸ்பிளீன் வந்து நியூட்ரியன்ஸ் ஃபுட்ல இருந்து எடுத்து டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு எனர்ஜி. ஆக்சுவலி இந்த வேலையை வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இருந்துட்டு ஸ்பிளீனுக்கு அனுப்புது. ஸ்பிளீன் இட் செல்ஃப் எக்ஸ்ட்ராக்ட் த எனர்ஜி நியூட்ரியன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் ஆர்கன்கெல்லாம் அனுப்புது. டூரிங் திஸ் டைம் வி கேன் சப்போர்ட் த ஸ்பிளீன் பை ஹேவிங் அ நைஸ் கப் ஆஃப் வார்மிங் டீ ஆர் லைட் ஸ்நாக்ஸ். சில பேர் சொல்றாங்க இல்லை 9 to 11 AM ஒன்றும் சாப்பிடாத அப்படிம்பாங்க. பட் இன் வே வி கான் இஃப் யூ வென் வாட் இஸ் தட் மோட்டோ, நம்ம அக்யூபங்க்சர்ல என்ன சொன்னாலும் பசி எடுத்தா சாப்பிடு, தாகம் எடுத்தா தூங்கு, தூக்கம் வந்தா தூங்கிடுன்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 11 மணிக்கு பசிச்சுன்னா சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இம்பேலன்ஸ் மே ஷோ அப் அஸ் லூஸ் ஸ்டூல்ஸ், டயரியா மாதிரி போகலாம், ப்ளோட்டிங், அப்புறம் வயிறு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு மாதிரி இதாயிரும், டிஸ்டென்ஷன் மாதிரி ஆகி வயிறுலாம் ப்ளோட் ஆயிரும், ஒரு ஊதி போயிடும். அப்புறம் கிரேவிங் ஃபார் ஸ்வீட்ஸ், நிறைய ஸ்வீட் திங்கன்னு போல அலைஞ்சாங்கன்னா சம் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எனர்ஜி வந்து லோவா இருக்கும். அதெல்லாம் காரணம் ஸ்பிளீனோட எனர்ஜி இம்பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஹார்ட் டைம் வந்து 11 AM to 1 PM. இட்ஸ் ஐடியல் டைம் ஃபார் சாதாரணமா லஞ்சுக்கு. 7 to 9 சாப்பிட்டவங்க தாராளமா வந்து 12 o'clock மேல சீக்கிரம் சாப்பிடலாம். அப்போ ஹார்ட் டைம் இஸ் வேர் த கார்டியாக் ப்ராப்ளம் ஆர் ஷூட்டட் அப் திஸ் டைம். இது வந்து கார்டியாக் ப்ராப்ளம் எல்லாம் தெரியக்கூடிய டைம். யூஸ்வலி கார்டியாக் பேஷண்ட்ஸ் sweat a lot and feel suffocation. During these hours it is the best to relax, take a siestaங்கிறது, சின்ன தூக்கம் போடலாம், என்ஜாய் லஞ்ச். ஹார்ட் டிஸ்லைக்ஸ் ஹீட். பொதுவாக வந்து ஹார்ட் வந்து அதுவே வெப்பமா இருக்கிறதுனால ஹீட் பிடிக்காது. இமோஷனல் அண்ட் பிசிக்கல், ஒரு கோபம் வந்தாலே ஹார்ட்டோட ஹீட் அதிகமாயிரும். ஸோ ட்ரை டு அவாய்ட் கேஃபின், ஸ்ட்ரெஸ், இன்டென்ஸ் ரொம்ப சிவியரா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, எப்பவும் மைல்டாக. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈவினிங் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்து நைட்லாம் தூங்காம இருக்காங்க. அது வந்து ரொம்ப யாங் வந்து ஆக்டிவா போயிடும். செட் பண்ற நேரத்துல போய் நைட்ல போய் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தூக்கம் வராது, யாங் வந்து ஆக்டிவ் ஆயிரும். எனிதிங் தட் ரைசஸ் யுவர் பிளட் ப்ரெஷர் பண்றக்கூடிய எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. காஃபினா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அதிகமான எக்ஸசைஸ், ஈவன் நைட்ல வந்து நான் வேலை செஞ்ச போய் நான் நடக்க போறேன், எக்ஸசைஸ் பண்ண போறேன்லாம் செய்யக்கூடாது. மார்னிங் நைட்டுங்கிறேன் 11 o'clockல இருந்து 1 o'clock வரைக்கும் ஹை பீக் டைம். ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் இம்பேலன்சஸ் ஆர் பால்பிட்டேஷன், படப்படன்னு அடிச்சுக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், எஸ்ஓபி, சாப்னு சொல்லுவாங்க, எஸ்ஓபின்னு அப்படியே மூச்சு விட முடியாம திணறும், ஒரு நெஞ்சுக்குள்ள பாரம் போட்ட மாதிரி, கோல்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அண்ட் இன்சோம்னியா, கை கால்லாம் அப்படியே குளிர்ந்து போயிடும், அதே மாதிரி தூக்கமின்மை, இன்சோம்னியா இதெல்லாம் இருந்ததுன்னா அது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரம் 1 PM to 3 PM வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் டைம். இது டைஜஷன் டைம். அலர்ஜி, இந்த இன்டெஸ்டைன் வந்து அலர்ஜிக்கு, மசில்ஸோட சாஃப்ட் டிஷ்யூ
lips, mouth, genitourinary disorders, general tonification. யூரினரிங்கிறப்ப யூரினரி ஒரு இன்கான்டினன்ஸாக இருக்கட்டும், யூரினோட இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், எவ்ரிதிங் கேன் பி ட்ரீட்டட் வித் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ மவுத்து, லிப்ஸு, அலர்ஜி, எனி அலர்ஜிஸ், அதே மாதிரி டைஜஷனுக்கும் நம்ம கொடுக்கலாம். சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் மே அரைஸ் இன் திஸ் டைம். Complete digestion is supposed to be done to maintain whole body health. Small intestine separate clear turbid fluid, that's a morbid fluid, and toxin fluid வந்து திரவங்களை தனிப்படுது. அதாவது இம்பியூரையும் தூய்மையான தூய்மை இல்லாத ரெண்டு விதமான திரவ சத்துங்களை பிரிக்குது. அதுவும் இல்லாம முக்கியமா நியூட்ரியன்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்பிளீனுக்கு அனுப்புது. அந்த மூவ்ஸ் தீஸ் யூரினரி எல்லாம் இம்பியூர் ஃப்ளூயிட் எல்லாமே urinary bladder and large intestine அனுப்புது. When out of balance, conditions that may arise include duodenal ulcer, bloating with the vomiting or gas. ஒருவேளை இம்பேலன்ஸ் இருந்தா உங்களுக்கு duodenal ulcer வரலாம், வாமிட்டிங் வந்து கேஸ் வாமிட்டிங்கா இருக்கலாம். இதுதான் வெளியில லார்ஜ் இன்டெஸ்டைன் வெளியில இருக்குது, உள்ள வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். bladder வந்து 3 pm to 3 to 5 pm the time for urinary bladder, which looks after the spine, சென்ஸ் ஆர்கன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கிட்னி வாட்டர் எலிமெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார் அதோட டிஷ்யூ வந்து போன். அதனால ஸ்பைனாக இருக்கட்டும், சென்ஸ் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸு, கிட்னி, யூரினரி பிளாடர் எல்லாமே வந்து எல்லா டிசார்டர்ஸும் இது பார்க்குது. திஸ் இஸ் அ டைம் ஆஃப் த டே யூ கேன் ஃபீல் அ டிப் இன் எனர்ஜி லெவல். ஏன்னா அது உங்களுக்கு 3லேருந்து 5 மணி வரைக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் நாட் வெல் ஹைட்ரேட். நல்லா சாப்பிட்டு நீர் சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆன மாதிரி நீர் சத்து குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. urinary bladder stores secretes urine, clear fluid, and is nourished by salty food. So having a bowl of soup or veggie broth during this time helps strengthen the bladder. சாதாரணமாக நம்ம காஃபி குடிக்கிற நேரம்னு வச்சுக்குவோம், 3 to 5 pm சில பேர் காஃபி குடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா தே ஆஸ்க் யூ டு, இப்போ என்ன சொல்கிறாங்க, சஜஷன் வந்து பவுல் ஆஃப் சூப் நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கிட்னிக்கும் வந்து ஸ்ட்ரெங்தன் கொடுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது கிட்னிக்கும் கொடுக்கும். ஸோ இந்த யூரினரி பிளாடர் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா the kidney, which is the pad organ, also will get strengthened. When out of balance, you may experience burning when urinating, yeast infection, or urine incontinence. அதாவது அடக்க முடியாம நீர், இன்கான்டினன்ஸ்னு அடக்க முடியாமல் பேர்னிங், யூரின் பண்ணும்போது யூரின் இன்ஃபெக்ஷன்ல யூரின் வந்து பயங்கரமா ஏறியும். இந்த மாதிரி நிலைமையில வந்து இதெல்லாம் சிம்டம் தெரியும். யூரினரி பிளாடருக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்பவே கொடுக்கணும்னா அதோட ஹோரரி பாயிண்ட்டை பிளாடர் 66 கொடுக்கணும். கிட்னி வந்து 5 pm to 7 pm. This time can be used for treating all chronic problem in our body. Actually special for urinary problems, and then as I said earlier, bone issues எல்லாம் இருந்தாலும் சாதாரண ஹெல்தி ரீப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், growth, அப்புறம் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. when kidney meridian is out of balance, symptoms may arise include sexual difficulties, low back pain, and premature graying of hair. It is a special time is kidney disorder and hair loss. நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து இப்போ சாதாரணமா K10 போடுவோம், ஸ்பிளீன் 10, அண்ட் தென் வாட் இஸ் இட், லோக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் தலையில போட்டுட்டு D20 எல்லாம் போட்டுட்டு GB21 எல்லாம் போட்டீங்கன்னா அது கூட வந்து K10 போட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. பட் நீங்க 5 to 7 pm K10 மட்டும், ஏன்னா பிகாஸ் ஹெட்டோட ஹேர் வந்து இஸ் பிலாங்ஸ் டு கிட்னி ஆர் வாட்டர் மெரிடியன். ஸோ கிட்னிக்கு வந்து 5 to 7 am யூ கேன் 7 pm நிச்சயமா நீங்க நீடில் பண்ணீங்கன்னா ஹேர் லாஸுக்கு, அலபேசியான்னு சொல்லக்கூடிய ஹேர் லாஸுக்கு நல்லது. அப்புறம் காஸ்மெட்டிக், இது ஸ்பெஷல் கிட்னி டிசார்டர்ஸ், ஹேர் லாஸ். Cosmetic acupuncture is a boon to acupuncture. Patients who are suffering from alopecia areata have a good result in cosmetic acupuncture when kidney points are stimulated in the particular time. And as I told you, kidney point வந்து நீங்க போட்டீங்கன்னா, எஸ்பெஷலி K10 போட்டீங்கன்னா நல்லா கேட்கும், முடி உதிர்தலுக்கு வழுக்கத்தலை ஆகாம. 7 to 9 pm is the pericardium. Pericardium in the psychiatric and cardiac patient are treated. To support pericardium, this is the time to do something gentle to help ease into sleep, such as meditation, light stretching, reading, and cuddling. ஆனால் அணைச்சி படுத்து படிச்சுக்கலாம், சும்மா வந்து குறுக்கி போட்டுட்டு படுத்துக்கலாம்.
ஒரு மனசை அமைதிப்படுத்தக்கூடிய நேரம் 7 PM டு. ஆனா இந்த நேரத்துல நீங்க சாப்பிடலாம், டின்னர் சாப்பிடக்கூடிய டைம் தான். சாங்கியோ மெரிடியன் கண்ட்ரோல்ஸ் இப்போ எண்டோக்ரைன் சிஸ்டம் பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டி கேஸ் இந்த நேரத்தில் பார்க்கலாம். டூரிங் திஸ் டைம் சப்போர்ட் சாங்கியோ we should think about going to sleep during this time, having an earlier bedtime in the winter, staying up little later in the summer. அது வேணா கொஞ்சம் முடிச்சிட்டுக்கலாம். வெயில் காலத்துல சாதாரணமா நம்ம தூங்க ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கெல்லாம் நல்ல பாயிண்ட். கால் பிளாடர் 11 PM to 1 AM. ஸ்பெஷல் ஆர்கன் ஃபார் இன்சோமினியா அண்ட் மஸ்குலர் பெயின். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் தூங்காமல் 11 AM இருந்து 3 o'clock வரைக்கும், 3 o'clock லிவர் டைம் வரைக்கும் தூங்காமல் இருந்தோம்னா நமக்கு அவ்வளோவா நல்லதில்லை. ஆல் த டாக்ஸின்ஸ் வில் கெட் அக்யூமுலேட்டட். ஏன்னா இது வந்து லிவர் கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை எல்லாமே க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னா, நம்ம முழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீடை க்ளீன் பண்ணுற நேரம், அந்த நேரத்தில் திரும்ப திரும்ப குப்பை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது க்ளீனாகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கால் பிளாடர் டைமும் அந்த லிவர் டைமும் சேர்ந்து தான் 11 to 3 PM. Physically, gallbladder stores and excrete biles, but emotionally it is in charge of self-esteem and decision making. அதுவெல்லாம் if you are not sleeping by this time, you are depleting, reducing your gallbladder's energies, stores whatever it is stored inside, which over time you can lead to a poor self-esteem, poor judgment, or difficulty in digesting fat. இது இல்லாம மனசுக்குள்ளே நம்மளை பத்திய தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அது இல்லாம உங்க ஃபேட் டைஜஷனுக்காக தான் இந்த பைல் ஜூஸஸ் செக்ரீட் ஆகுது. அப்ப ஃபேட் மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய அது மெட்டபாலிசம் சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம வெயிட் போடுவோம், அதர் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய வரும், அசிடிட்டி எல்லாமே வந்துடும். ஸோ கால் பிளாடர்ல ஸ்டோன் வருது, அக்யூமுலேட் ஆகி எவ்ரிதிங் இட் won't மூவ் ஆன். ஸோ திஸ் இஸ் த வே it is affected. At last, we have come to the end of the organ clock theory. Last time cycle வந்து 1 to 3 AM is for liver, the store room of our body. This is disturbed. இப்போ டிஸ்டர்ப் ஆச்சுன்னா the body is terrible tired, eyes burning and leads to total weakness. Liver's role is to store blood for menstruation and to get us energy through the day of one out of the day by cleaning and eliminating waste and toxins from the body. Already I told you, it is a chemical factory. It is cleaning eliminating all the waste. எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றிட்டு இருக்க நேரத்தில் இஃப் யூ ஆர் கோயிங் அண்ட் ஈட்டிங் 11 o'clock நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 o'clock வந்து அப்படி படுத்துடணும் போய். அது இல்லாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருந்தாங்க கண்ணு ஆல்சோ வில் கெட் அஃபெக்டட். கால் பிளாடர் டைம் 11 இருந்து 3 o'clock வரைக்கும், பிகாஸ் சென்சரி ஆர்கன் வந்து ஐஸ் ஆல்சோ வில் கெட் அஃபெக்டட். அந்த நேரத்துக்கு நீங்கள் முழிச்சிட்டு இருக்குது, டிவி பார்க்கறது, ஈவன் இஃப் யூ ஈட் சம்திங் ஸ்நாக்ஸ் குறிக்கிறது நைட்ல, மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் தே ஆர் டூயிங். அப்போ ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வீட்டை கூட்டிட்டு இருக்கும்போதே குப்பையை போட்ட மாதிரி தான். வென் யூஆர் அதான் லேட் நைட்ல வந்து ஒரு 11 o'clock மேலே போய் ட்ராவல் பண்றவங்க அந்த நேரத்தில் போய் பரோட்டா சாப்பிட்றது, நிறைய அந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்க தான் தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ சோ மெனி டைம். ஸோ எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் நடக்கிற இடத்துல டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த பாடி ஷுட் பி ரிமூவ்ட். அந்த நேரத்தில் போய் நம்ம குப்பை போடக்கூடாது. If you are not sleeping in this time, you can quickly become deficient, especially if you are a female, because of the importance of the blood for menstruation. Even for those going through the menopause kuda, you will be getting affected by this அவைக்னால. நீங்க நிச்சயமா முழிச்சிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறத, இதை முழிக்காம இருந்தீங்கன்னா நல்லது. Liver is also emotionally connected to the anger. You may find that you wake up between 1 to 3 AM. If you are repressed anger or long-standing resentment, ஒருவேளை முழிச்சுக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப நாட்பட்ட கோபத்தையும் ஒரு ஆத்திரத்தையும் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இதை வந்து உடனே வந்து அது திரும்ப காமிக்கக்கூடியதா மாதிரி நோயாளி ஆயிடுவீங்க. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் லிவர் இம்பேலன்சஸ் இன்க்ளூட் irregular menstruation, anemia, chronic fatigue, and then headache, and these patients can be treated to have good sleep. தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு இந்த நோயெல்லாம் போயிடும். ஸோ லிவர் வந்து emotionally connected to anger. Anger is not good for liver also. Already I have shown you in the other videos. So again, circadian rhythm, organ clock அப்படிதான் இருக்கு. Conclusion. Again the day starts, cyclic flow complete 24 hours for 12 organs. Man has to stick to nature for better living.
Biological clocks govern every living in motion, rest, sleep, chemical composition, excretion, regulation of tissue fluids and organs. The circulation is repeated for every 24 hours, which is called as a circadian rhythm. Now the TCM as organ clock also has divided 2 hours as, as per meridian and assigned some good jobs to them. And moreover, their energy is at the peak. We can have the treatment with the horary point at the particular time. Thank you so much for watching. Please share and subscribe.